ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஹாரர் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இன்னைக்கு ராத்திரி தான் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இந்த ஸ்டோரியில் வர சில சீனெல்லாம் அது எங்கள் கொள்ளு பாட்டி சொன்னது. நான் ஏன் இவ்வளோ பயந்த ஆளுனா, என்னோட பாட்டி தான் என்ன சின்ன வயசுலேருந்து உண்மை கதை சொல்கிறேன், பேய் கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி 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 இப்படி அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னு அந்த கதையாகவே என்னை வளர்த்து விட்டுச்சு. அதனால தான் இப்படி இருக்கிறேன். அதான் நானும் பேய் கதை சொல்லலான்னு தெரிஞ்சிட்டு இருக்கிறேன். ஸோ அதான் இந்த கதையில் சில சீன்லாம் எங்கள் பாட்டி சொன்னது. ஆனால் இன்னைக்குன்னு பார்த்து தைரியமாக உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். பார்த்தீங்களா ராத்திரி? பரவாயில்ல, ஏனே தெரியல, திடீர்னு ரொம்ப தைரியம் வருது. பேயாக இருந்தாலும் பரவாயில்ல, நாயாக இருந்தால் பரவாயில்ல, பகலில் உட்கார வச்சுக்கலான்னு. அண்ட் அதான் இந்த வீட்டு கதவு ஏன் எனக்கு சுத்தமாக பிடிக்காதுன்னா, இந்த கதவை திறந்தேன்னு வச்சுக்கோங்க, அந்த ஜன்னல் டபடபான்னு வச்சுக்கோம். கதவை மூடி தொண்டாலும் அப்படித்தான். அதுவும் இந்த கதவை மூடிட்டு அந்த ஜன்னலில் அது பாட்டுக்கு அடிச்சிட்டு இருக்கோம். அது என்ன கதைன்னே தெரியல. அது ஏன் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரிய சொல்லுங்கள். அது ஏதோ தெரில, அது காற்றுனால தான் நினைக்கிறேன். சரி, இப்போ நம்ம ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். லொடான்னு பேசின்னு இருக்கிறேன். சரி, ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஒய்யனை பார்க்கலாம். ஒய்யன் யாருன்னா, காலேஜெலாம் முடிச்சுட்டு வேலை இல்லாமல் சுற்றின்னு இருக்குது. இப்போ கூட சோஃபாவில் படுத்துக்கிட்டு டிவி பார்த்துட்டு இருக்குது, மிச்சர் தின்னுக்கிட்டு படுத்துக்கிட்டு. என்னடா இது ஒரே வேர்க்கடலையாக வந்துட்டு இருக்குது. காணின்னு போட்டு தொலைவாங்களா, என்னது இது மிச்சரா இல்லை வேர்க்கடலையாரு தெரில அப்படின்னு நீங்கள் பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. ஏய் ஒய்யன், என்னம்மா காலையிலேயே ஏன் கத்திக்கிட்டு இருக்கிற? தொடப்ப கட்ட, உன்னோட தங்கச்சிடி அவ வேலைக்கு போறா, ஒன்றும் தெரியாத தண்டா சோறு தற்கூரி. நான் அப்பத்துலேருந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், கடைக்கு போயிட்டு வாடின்னு. நீ பாட்டுக்கு உட்காந்து தின்னுக்கிட்டு இருக்கிற, அதுவும் மிச்சரு. அம்மா அவ்வளோதான் போவ சொல்லம்மா. ஏய், அவதான் வேலைக்கு போயிருக்கா லேடி, அவ எப்படி போவா? சரி நீ போ, எல்லாம் உன் புருஷன் அனுப்பு. இப்படி போறியா இல்லை அப்படின்னு இப்போ உங்கள் அம்மா பக்கத்தில் தொடப்ப கட்டை எடுத்துகிட்டு வராங்க. அம்மா இல்லைம்மா போகிறோமா என்னம்மா உனக்கு வேணும்? சரி லிஸ்ட்டை கொடுத்து தொலை அப்படின்னு இப்போ லிஸ்ட்டு உங்கள் அம்மா டப்புன்னு எடுத்து வந்து கொடுக்குறாங்க. இந்த கருமத்தையும் எல்லாமா நான் வாங்கிட்டு வரணும்? எனக்கு இதெல்லாம் பேர் தெரியாதுமா. அப்புறமா நான் போயிட்டு உன்னை ஏமாத்திட்டாண்டி, ஒரு பருப்பு கூட வாங்க தெரில, தக்காளி கூட வாங்க தெரில, வெங்காயம் கூட வாங்க தெரிலன்னு என் தாக்கா அறுத்துட்டு இருக்காது சொல்லிட்டேன். சரி சொல்ல மாட்டேன், போ. நீங்கள் இப்போ சப்பலை வெளில போயிட்டு போட்டுக்கிட்டு புலம்பிக்கினே போகிறீங்க. என் தாத்தங்காரன் தான் அவ்வளோ சொத்தை சேர்த்து வச்சிருக்கிறானே, அதை வச்சு ஆக்கி தின்னுட்டு போவியா? சும்மா வேலைக்கு போ அது இதுன்னு சொல்லிக்கிட்டு. சும்மா அதான் என்னோட ஆளு தான் அவ்வளோ பெரிய கம்பெனி வச்சுருக்கானே, இதுக்கு மேலே நான் இதுக்கு வேலைக்கு போகணும்? சும்மாடா வேலை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறா அப்படின்னு இப்போ நீங்கள் பாட்டுக்கு நண்டு போயிட்டுருக்கிறீங்க. உங்களுக்கு பைக்கை கூட வாங்கி தரல உங்களுக்கு, நீங்கள் பாட்டுக்கு அவ்வளோ தூரம் நண்டு போயிட்டுருக்கிறீங்க தனியாக பேசிக்கிட்டு. ஷோ, எங்கள் ஆளை வேணா கால் பண்ணவா? ஐயோ வேணாம் வேலை பார்த்துட்டு இருப்பான், எதுக்கு ஐயோ சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு வெக்கப்பட்டுக்கிட்டே போயிட்டுருக்கிறீங்க. இப்போ எப்படியும் அந்த கடைக்கு போயிட்டு உங்கள் அம்மா சொன்னதெல்லாம் வாங்குவீங்க. இப்போ வீட்டுக்கு போய் இப்போ பார்த்தா உங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்திருக்கிறாங்க. ஐயோ அப்படின்னு இப்போ நீங்கள் திருப்பியும் வெளில வரீங்க. அட கடவுளே, இப்போ எப்பட்றா உள்ளே போகிறது? இப்போ உள்ளே போனாலே நம்மளை வச்சு பாடி ஷேமிங் பண்ணிவிடுவானுங்களே. வயன் காம் டவுன், தயவு செஞ்சு ஏதாவது பேசுகிறாதடி, இல்லைன்னா அவ்வளோதான், உன் கல்யாணத்துக்கு எவ்வளோ வரமாட்டாருங்க அப்படி சொல்லிட்டு இப்போ நீங்கள் உள்ள சிரிச்சுக்கிட்டே போகிறீங்க. போய் பார்த்தா உங்கள் அம்மாவோடைய அண்ணன், தம்பி, ஒய்ஃபு எல்லாரும் வந்திருக்கிறாங்க. ஐயோ மாட்டீங்கன்னாண்டா அப்படின்னு இப்போ நீங்கள் உள்ளே போயிட்டு அங்கே இழிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்கிறீங்க. என்னம்மா வயன் இப்படி ஒல்லி ஆயிட்ட? ஐயோ ஆண்டி, நான் எப்போ ஆண்டி குண்டா இருந்துக்கிறேன்? ஏன் என்னடி பேசுகிற? பின்னா எப்போ பாரு இதே டைலாக் இழுத்து விட்டுட்டு இருக்கிறான். நான் எப்போமா குண்டா இருந்துக்கிறேன்? ஐயோ சாரி அது கொஞ்சம் அப்படிதான், வேலை இல்லாமல் தெரியுதா, அதான் கடைக்கு அமுச்சு விட்டேன். அச்சோ, ஏமா பொம்பளை பொண்ணை வெயில அமுச்சிட்டு இருக்கிறீங்க? கருத்துற மாட்டாளா? ஐயோ இவ்வளோ நான் கேட்ட நாடி ஏதாவது அப்படின்னு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டு கிச்சனில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கிறீங்க. இப்போ அவங்க ஒரு பேச்சு எடுக்கிறாங்க. சரி குடும்பமாக ஒரு வாரம் நம்ம வீட்டுக்கு தங்கிட்டு போகிறது.
ஆ கண்டிப்பா வரோம்ண்ணா. நான் எல்லாரும் வந்துடுறோம். இவன் தங்கச்சியெல்லாம் கூட்டிட்டு கண்டிப்பா வரோம். ரொம்ப சந்தோஷமா. எல்லாரும் கண்டிப்பா வந்துருங்க. ஆ ஆ வந்துடுறோம். கிளம்புங்க கிளம்பு சொல்லிட்டு இப்போ எல்லாரையும் அமுச்சு விட்டுறாங்க. இப்போ நீங்கள் போயிட்டு உங்கள் அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க. அம்மா எதுக்குமா உங்ககிட்ட இப்போ ஓகே சொன்னேன்? என்னாலாம் வர முடியாது. அங்கே போயிட்டா ஐயோயோ கிளவிங்க கிட்டலாம் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது சாமி. நான் வர மாட்டேன், நீங்கள் மட்டும் போங்க, நான் மட்டும் வீட்டில் தனியாக இருந்துக்கிறேன். சரி தனியாக எப்படி மேடம் இருப்பீங்க? உனக்கு சுட தண்ணி வைக்க தெரியுமாடி உனக்கு? ஏன் ஆர்டர் பண்ணிட்டா போகுது. உனக்கு ஒத்த பைசா கிடைக்காத மாதிரி பண்ணிடுவேன். ஏம்மா இப்படி பண்ணுறேன்? என் நிலைமைய புரிஞ்சுக்கம்மா கொஞ்சமாவது. அதெல்லாம் முடியாது. நாளைக்கே நம்ம எல்லாரும் கிளம்புறோம், புரியுதா? சரிடி. என்ன சொன்னேன்? ஓகேம்மா அப்படி சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ரூமில் போயிட்டு கதறிட்டு இருக்கிறீங்க. ஐயோ கடவுளே, அங்கே போனால் சிக்னலும் கிடைக்காது, ஒரு மயிரும் கிடைக்காது. ஏன் விடுடி, எதுவும் கடந்து போ, விடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே திருப்பி கூல் பண்ணிக்கிறீங்க. இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறீங்க. சிச்சோ எடுடா, எடுத்து தொலைடா அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. இப்போ காலை எடுக்கிறான் அவன். ஜங்குக். சொல்லுவேன். என்ன? ஆமாம், இத்தனை வாட்டி கால் பண்ணிகிட்டு இருக்கிறேன், நீ எடுக்காமல் என்ன பண்ணிகிட்டு இருந்த? சும்மா வேலை இருந்துச்சுடி, அதான். என்ன வேலை? அந்த லூனா கூட பேசிகிட்டு இருக்கிற வேலையா? ஏய், அவள் ஜஸ்ட் என்னோட செக்ரட்டரி தாண்டி. செக்ரட்டரி? அவள் பேசுகிறத பார்த்தாலே தெரியுது. அவள் கூட தான்டா நீ கடலை போட்டுட்ருப்ப. ஏய், நடி வேணும் உனக்கு இப்போ? ஜங்குக், நான் ஊருக்கு போகிறேன்டா நான். உன்னை வந்து என்னால் ஒரு வாரம் மீட் பண்ண முடியாது தெரியுமா? ஏய், என்னடி திடீர்னு போக முடியாதுன்னு சொல்லு. என் வீட்டில் வந்து இருந்துக்கோ, எங்கள் அம்மா உனக்கு சோறு போடுவாங்க. சொன்னேன்னு வச்சுக்கோ, என்னை விட்டு கூறு போட்டுருவாங்க சோறு தின்ன போயிட்டு. சரி, இப்போ என்ன பண்ணலாம்? நான் போகணுண்டா, அவங்க சிக்னல் வேற கிடைக்காது, என்னமே பண்ண முடியாது. சரி, அப்போது நான் வேணா நீ நைட்டு வேணா வீட்டுக்கு வரவா? ஏய் உச்சோ, வீட்டில் எல்லாரும் இருக்கிறாங்க. என்ன நம்ம எந்த முடிவும் எடுத்துகிட்டு இருக்காத. இன்னும் ஒரு வாரம் தானே, நான் வந்து உன்னை பார்க்குறேன். சரிடி. என்னாடி ஒரு வாரம்ன்ற? ஐயோ என்னால் இருக்க முடியாதே. ஏய், ஓவராக நடிச்சிட்டு இருக்காத. உனக்கு சும்மா இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு மட்டும் தான் நான் கால் பண்ணேன். ஓ அப்படியா? சரி வைடி. ஓ அந்தளவுக்கு ஆயிடுச்சுல. சரி கட் பண்ணுறோம் அப்படி சொல்லி நீங்கள் காலை கட் பண்ணிடுறீங்க. ஓவராக தான் பண்ணுறான். எப்போ வீட்டில் சொல்லிட்டு நம்ம என்னைக்கு கல்யாணம் பண்ணுறது கடவுளே அப்படின்னு இப்போ நீங்கள் பாட்டுக்கு தூங்கிடுறீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே நீங்கள் பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கிறீங்க. இப்போது யாரோ ஒன்று உங்களை வந்து எழுப்புறாங்க. ஐயோ அம்மா, அப்புறம் எழுந்துக்கிறேம்மா. நான் அம்மாலாம் கிடையாது. ஐயோ எழுந்துடுடி பைத்தியக்காரி. ஐயோ என்னடி உனக்கு பிரச்சனை? மியூ வச்சு ஒன்று சாவிச்சிருண்டி உன்னை. பைத்தியம், வாழ் வந்திருக்காண்டி. ஐயோ எங்கடி? ஏதோ இங்கே பக்கத்தில் இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கேன், அங்கே தான். உச்சுச்சோ, அது எப்படி உனக்கு தெரியும்? அவர் தான் எனக்கு கால் பண்ணி சொன்னார் உன்னை எழுப்ப சொல்லி. ஏன் என்ன கால் பண்ண மாட்டானா அவன்? உன் ஃபோன் எடுத்து பாருடி. என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோன் எடுத்து பார்க்குறீங்க, பார்த்தா 20 மிஸ்டு கால் வந்திருக்குது. அச்சோ அப்படின்னு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் ஃபோனை டப்புன்னு எடுத்து பேக்கெட்டில் வைக்கிறீங்க. மனுஷன் ரொம்ப பாவண்டி, உன்னை லவ்வராக வச்சுக்கிட்டு. உங்களோட படக்ஸா நீங்கள் சாத்திக்கின்னு போகலாமேவோ. அப்படியா? சரி போக சொன்னால் என் ஃபோனை சார்ஜ் போட்டு போ. அதெல்லாம் முடியாது, நீ போய் போட்டுக்கோ அப்படின்ட்டு இப்போ நீங்கள் பாட்டுக்கு கண்ணாடியை பார்த்துட்டு ரெடி ஆகிட்டு இருக்கிறீங்க. டப்புன்னு வேகமாக ப்ரெஷ் பண்ணிக்கிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிக்கிட்டு. அப்படியாக்கா? சரி விடு, நீ போயிட்ட பிறகு உன் மேட்ரை என் அப்பா கிட்ட மாட்டி விட்றேன். எப்பெல்லாம் பண்ணாதுடி, ஐயோ மியூ ஏன்டி உசுரை எடுக்கிற? உன்னா கொலையா பண்ண சொன்னேன், சார்ஜ் தானே போட சொன்னேன். போகிற வழியில் போட்டு போ சரியா, இல்லைன்னா அங்கே போய் மாட்டி விட்டுருவேன். சரிடி சரி.
உன்னை தங்கச்சியா வச்சுக்கிட்டு கடவுளே அப்படின்ட்டு நீங்க பாட்டுக்கு அந்த சார்ஜை போட்டுக்கிட்டு கீழே போறீங்க. கீழே போயிட்டு நீங்க வெளில போலான்னு போறதுக்குள்ள உங்க அப்பா உங்களை கூப்பிடுறாரு. "ஓய், எங்க போற?" ஐயோ அப்பா, ஜாகிங்ப்பா. ஜாகிங்கா? நீ இவ்வளோ சீக்கிரமாவும் ஏந்துக்க மாட்டா, ஜாகிங் அது எதுவுமே பண்ண மாட்டியே, தின்னுட்டு தானே உட்காந்துட்டு இருப்ப, என்ன புதுசா வயன்? இல்லைப்பா, சும்மாப்பா, இன்னிலேருந்து தான். இன்னிலேருந்தா? இன்னும் 1 வாரம் பாட்டி ஊர்ல இருக்க போறோம், நீ அங்கேயும் போயிட்டு இப்படிதான் ஓட போறியா? ஆமாப்பா, அதான்ப்பா, நீ இங்கே இருந்து சும்மா ப்ராக்டிஸ். அப்படியே போயிட்டு பால் பாக்கெட்லாம் வாங்கி வந்துடுறேன்ப்பா. சரி சரி, என் பேக்கெட்ல காசு இருக்குது, எடுத்துட்டு போ. ஓகேப்பா ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பா பேக்கெட்ல இருந்து காசு எடுத்து வச்சுக்கிட்டு போறீங்க. ஐயோ குட்டவோட கிரேட் எஸ்கேப்டா அப்படின்னு இங்க போனீங்க. பாட்டுக்கு குடுகுடுன்னு ஓடுறீங்க. இப்ப அந்த சைடு அங்க வந்து ஜங்குக்கு வந்து ஏற்கனவே வந்து ஏதோ மில்க் ஷேக் மாதிரி குச்சிட்டு இருக்கிறான். இப்ப நீங்க போயிட்டு அங்க போயிட்டு டேபிள டப்புன்னு தட்டுறீங்க. என்ன அவன் இப்படி மூச்சு வாங்குது? நான் அப்பே ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருக்கலாம், அதான் வந்திருப்பேன்ல. ஏன் வந்துட்டு மாட்டுறதுக்கா எங்கள் அப்பங்கிட்ட? சரி சரி, உட்காரு உட்காரு, உனக்கு ஜூஸ் சொல்லியிருக்கிறேன். ஐயோ கடவுளே, ஏண்டா என்ன இவ்வளோ சீக்கிரம் வந்து என் உசுர் எடுக்கிறேன்? பின்ன இன்னும் கொஞ்ச நேரம் போச்சுன்னா உங்கள் அப்பா வந்து உங்கள் காரில் ஏற்றி ஊருக்கு கூட்டிட்டு போயிடுவான், அப்பயா வர சொல்கிற? சரி, அதுவும் வாஸ்தவம் தான். அதான் நேற்றே சொன்னேன்ல ஜங்குக், என்னால் வர முடியாதுடா 1 வாரம். எனக்கு என்னவோ நீ இன்னும் 1 வாரம் அதுக்கு மேலே ஆகும் தோந்துவேன். என்னடா போடி, உனக்கு தெரிய மாட்டேதுமா நான் வந்து உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணுவேன்னு சொல்லி. ஓவராக பண்ணிகிட்டு இருக்காத. இந்த டைம் ஆகுது, நான் வேற இப்போ கடைக்கு வேற போயிட்டு வீட்டுக்கு போனோம். சரி, நான் போகிறேன் சரியா? என்னடி இதுக்கு தான் வந்தியா நீ? ஃபார் இதுக்கு என்ன கூப்பிட்ட? என்னடி ரெஸ்டாரண்ட் வேற காலையில ரொம்ப காலியா இருக்குது அப்படின்ட்டு இப்போ நீங்க ஏந்து நின்றுட்டு இருக்கிறீங்க. இப்போ அவனும் ஏந்து உங்க அப்படியே நின்றுட்டு இருக்கிறான், ரொம்ப க்ளோஸா நின்றுட்டு இருக்கிறான். டே ஜங்குக்கு, இந்த பாட்டுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு போயிடுற, இது உனக்கு நல்லதில்லை. வீட்டுக்கு போ, வேலைக்கு போகணும்ல, போ. இன்னைக்கு லீவு தான் எனக்கு. அப்படியா? சரி சரி, போகிறோம் அப்படின்ட்டு நீங்கள் போகிறீங்க. அவங்க உங்களோட ஹேண்டை பிடிச்சி பின்னாடி எழுதுகிறான். விட்டுறான்னு சொன்னோம். இதுக்கப்புறம் ஆளுங்களாம் வர ஆரம்பிச்சிருவாங்க, விட்டுறான் என்ன. கடைசியில் சும்மா மாமனை கிச்சு கொடுத்துட்டு போகிறது. ஐயோ கிரிஞ்சு, மொத்த லூசு மாரி பண்ணாதடா, விட்டுறோம் அப்படி சொல்லி நீங்கள் பாட்டுக்கு ஜங்குக்கு தள்ளி விட்டு போகிறீங்க. இப்போ ஜங்கு உங்களை பார்த்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான். நீங்கள் அப்படியே போகிறீங்க, அந்த அப்படியே போயிட்டு காரில் ஏறுறான். நீங்கள் கடைக்கு போயிட்டு வீட்டுக்கும் போயிடுறீங்க. அதுக்குள்ளே எல்லாரும் கிளம்பிட்டு இருக்கிறாங்க. பையன் காலையிலே பொறுக்க போயிட்டியாடி நீ? சீக்கிரம் இதெல்லாம் ஒன்றும் காஃபியும் தாவல ஒன்றும் தாவல, சீக்கிரமாக வீட்டுக்கு ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அங்கே பரபரன்னு கிளம்பிட்டு இருக்கிறாங்க. ஷோ கடவுளே அப்படி சொல்லி நீங்கள் ஏதோ கிளம்புறீங்க. கிளம்பிட்டு எப்படியோ ஊருக்கும் போயிடுறீங்க. ஷோ அப்பா, என்னதுப்பா இது? ஊரா இல்லை அமேசான் காடாப்பா இது? எந்த அளவுக்கு அந்த சிட்டியை விட எவ்வளோ பச்சை பசேல்னு இருக்குது, இதை போயிட்டு இப்படி பேசிட்டு இருக்கிற? கடவுளே, எனக்கு சுத்தமா பிடிக்கலப்பா இது. இப்போ கூட என்ன ஒட்டிங்கன்னா ஊருக்கு ஓடுறோம்பா நான். வயன், இப்பயே நீ இப்படி திரும்பி திரும்பி பேசிட்டு இருந்த, உனக்கு செவில்ல விட்டு உன்னை பேச முடியாம பண்றேன். கடவுளே, என்னதுரா இது வாழ்க்கை அப்படின்னு நீங்க பாட்டுக்கு கார்லயே தூங்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ உங்க பாட்டி வீட்டுக்கும் போயிடுறீங்க. ஒரு பெரிய வீடு, அது அந்த காலத்து வீடு மாதிரி இருக்குது, பெருசா இருக்குது. அந்த வீட்டை பார்த்தாலே உங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. ஐயோ இந்த வீட்டில் எப்படா தங்குறாங்க சை அப்படின்னு நீங்க உள்ள போறீங்க. உள்ள போய் பார்த்தா ஆளுங்க தான் இருக்கிறாங்க. ஐயோ மதர், இது உண்மையிலே உன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸா? ஆமா, பின்ன நாங்க ஜாயிண்ட் ஃபேமிலிடி. ஷோ, இதுக்கு தாண்டி எனக்கு என்னோட அப்பா சைடு ஃபேமிலி பிடிக்கும். சை, ஐயோ நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அங்கே நல்லா குட்டி பசங்க ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருக்குதுங்க. உங்கள் அம்மா அண்ணன் பசங்க, உங்கள் அம்மா தம்பி பசங்க, இன்னொரு தம்பி பசங்க, ஐயோ நிறைய பேர் இருக்கிறாங்க அங்கே. அம்மா இது என்னதுமா, ஃபேமிலி ரீயூனியனா? ஏறக்குறை அப்படி தாண்டி.
ஷோ எனக்கு இவனுங்களெல்லாம் பார்த்தாலே பிடிக்காதுமா. சும்மா கிரிஞ்சா பேசிட்டு இருப்பாங்க. ஏய் வச்சன், நீ இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதாண்டி உனக்கு. ஐயோ கடவுளே, என்னோட தாக்காருது. சரி என்ன மெயின் கார்டு, உன்னோட அம்மா எங்க? அதான் தெரியல, எங்க அம்மா எங்கன்னே தெரியலடா. சரி நீ போய் உங்கள் ஆத்தாவை போய் தேடு, நான் போய்ட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. அந்த வீடே ரொம்ப பெரிய வீடு, நிறைய ரூம் அங்கே இருக்குதாங்க. அங்கே ஒரு ரூமில் நீங்களும் மீவோ தான் இப்போ தங்க போகிறீங்க. அந்த பெட்டில் போயிட்டு விழுறீங்க நீங்கள். ஏய் மீவோ, நடிது கட்டில் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்கள் கல்யாணத்துக்கு சீதனமாக அம்மா கொடுக்கலான்னு இருக்குது. மீவோ இந்த மாதிரி என்கிட்ட டார்க் ஹியூமர் ஜோக்கெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் உனக்கு. உண்மைதானடி அப்படின்னு இப்போ நீ வந்து அந்த கண்ணடியோட அது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்குது மண்டைய. பாரு பாரு, என்னத்தான் பார்த்தாலும் அவங்க ஒன்றும் இல்லை. பொறாம வையன் உனக்கு, சி அப்படின்ட்டு அவ பாட்டுக்கு கண்ணாடியை பார்த்து ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறா. அந்த கண்ணாடி கூட அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த ரூமே எப்படி நல்லா சூப்பராக இருக்குது அது. இப்போ உங்கள் அம்மா ரூமில் வராங்க. ஏய் 2 பேரும் வாங்கடி. என்னம்மா உனக்கு அப்படின்னு நீங்களும் மீவும் போய் நிற்கிறீங்க. இந்தா எல்லாத்தையும் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் 2 பேருக்கும் எப்படி அந்த செயின், மோதிரம், கொலுசு அது இதுன்னு தராங்க. அம்மா எதுக்குமா இந்த கருமத்தெல்லாம் போட சொல்கிற? ஐயோ இதெல்லாம் ரொம்ப வெயிட்டாக இருக்குமா, தூங்கலாம் முடியாது. ஏய் அங்கே பாருடி, அங்கே பாரு உன்னோட கசின்ஸ் எல்லாம் எப்படி போட்டுக்கிட்டு மினுக்குறாங்க. உனக்கு நான் எதுவுமே சேர்த்து வைக்கலன்னு அப்புறமா சொல்ல போகிறாங்க. நீ இப்போ போடுற எனக்கு தெரியாது. அந்த மீவு வேணா போட்டு சொன்னேன், எனக்குலாம் அதெல்லாம் சுத்தமாக பிடிக்காதுமா. இப்போ போடுறியா, இப்போ வந்துட்டு சாவடி வாங்குறியா? சரி சரி போட்டுக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஏதோ கையில் 4-5 மோதிரம், இங்கே ஒரு மோதிரம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அரசியல்வாதி மாதிரி இருக்கிறீங்க. மா கேவலமாக இருக்குதுமா, ப்ளீஸ்மா எனக்கு இது பிடிக்கலாமா. ஏய் நான் அவ்வளோதான் இதுதான் என் ட்ரெண்டு, ஏன்டி இப்படி தெரியாமல் பண்ணிகிட்டு இருக்கிற? ஷோ அதுக்கு நீ இப்படியா கோல்டா? என்னை கடத்திட்டு போயிடுவாங்கம்மா இவ்வளோ கோல்டு நான் போட்டுட்டு தெரிஞ்சேனா? ஆமாம் பின்ன நம்மளும் இப்படிப்பட்ட ஆளுன்னு சொந்தக்காரங்களுக்கு காட்ட வேணாமா? இப்போ தாண்டி தெரியுது ஏன் நீயும் உன்னோட அவங்க சொந்தக்காரங்களும் இப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. சரி போமா, ரூமுக்கு போமா நீயும் உங்கள் அப்பாவும். சரி சரி அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா வெளில போயிடுறாங்க. நீங்கள் வந்து நீங்களும் நீயும் இப்போ கண்ணாடியை உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க. நல்லா தாண்டி இருக்குது இதெல்லாம். ஷோ எனக்கு சுத்தமாக பிடிக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே உங்கள் கண்ணாடி அப்படி இப்படி பார்த்துட்டு இருக்கிறீங்க திரும்பி திரும்பி. இப்போ மீவு உன்னத்தை கவனிக்கிறா. ஏய் நாட்டியத்தோட உன்னை நிற்கல, என்னது சொல்லுங்க. நீங்கள் டப்புன்னு உங்கள் கழுத்தை மறைக்கிறீங்க. ஐயோ ஏன் தாலி கயிறு அடியாது, அச்சிச்சோ உன்னோட உடன் பிறப்புக்கிட்ட இருந்து அதை மறைக்கிற பார்த்தியா? சி அதெல்லாம் இல்லாட்டி அப்படி சொல்லிட்டு நீ இப்போ இங்கே உங்கள் கழுத்துலேருந்து அதை காட்டுறீங்க. அது வந்து ஒரு செயின் மாதிரி, அதில் ஒரு ஜேகேன்னு சொல்லிட்டு இனிஷியல் வச்சு அது அழகாக இருக்குது. அது லைட்டாக பெண்டன்ட் மாதிரி. ஏய் பிளாட்டினம் ஆடி இது வால் வெயிட்டு கைதாண்டி. தெரியுதுல்ல, தினாடி புதுசாக மாதம் உனக்கு கிஃப்ட்டு தான் போல. ஆமாண்டி அப்படின்ட்டு நல்லா இருக்குல்ல. ஓவராக பொறாமப்பட்டுட்டு இருக்காத மீவு. பொறாமலாம் இல்லை, லைட்டாக பொறாம தான் அப்படின்னு நீ அப்படியே மீவு உங்களையே பார்த்துட்டு இருக்குது. அடி பாவி சொன்னடி இது அப்படின்ட்டு உங்கள் கழுத்தை திருப்பியும் காட்டுறா. ஐயோ இப்போதான் உண்மையாக நோட்டீஸ் பண்ணிட்டா அப்படிப்பட்டு நீங்கள் திருப்பி உங்கள் கழுத்தை மூடுறீங்க. ஹெக்கி தானே அது, கிஃப்ட்டு தரன்ட்டு அதையும் தந்துட்டானா அவன்? ஆமாம் என்ன இப்போதுக்கு அம்மா கிட்ட மட்டும் சொன்னேன் வச்சிருவேன். சரி சரி நல்லாரு நல்லா இருந்துட்டு போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் இப்போ வெளில போகிறீங்க. வெளியே போய் பார்த்தா ஃபுல்லாக அந்த ஹாலு ஃபுல்லாக ஆளுங்க தான் இருக்கிறாங்க. ஐயோ கடவுளே, என்னை அடுத்த ஜென்மம் மட்டும் மனுஷனாக படைக்காமல் சைனா ஜோல என்ன ஒரு பாண்டாவாக படைச்சிரு, சும்மா பேம்பு தின்னுட்டு வாழ்க்கை கழிச்சிட்டு பச்சை அப்படின்னு நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்க கீழே. எல்லாரும் இப்போ உங்களை தான் பார்க்குறாங்க. ஐயோ ஆத்தா நான் அப்பயே சொன்னேன் அடி இதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு. பார்க்கட்டும்டி, அப்போ தான் நம்ம எப்படிப்பட்ட ஆளுங்கன்னு தெரியும். ஐயோ கடவுளே அப்படின்னு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது உங்களுக்கு. நீங்கள் அப்படியே இழிச்சிக்கிட்டே ஏதோ ஒரு ஆக்வர்டாக சிரிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கிறீங்க. இப்போ அந்த குட்டி பையனுங்களாம் நிறைய பேர் இருக்கானுங்க.
ஆனால் உங்களுடைய ஃபேவரெட் யாருன்னா ஜஸ்டின், லூக்கஸ், தயவாங்க தான். அவனுங்க 3 பேர் மட்டும் தான் உங்களுடைய ஃபேவரட் கசினே, வேறு யாருமே கிடையாது. இப்போ அவனுங்களும் தான் அங்கே இருக்கானுங்க. இப்போ உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறாங்க. ஏய் வயன், ஆம்பளை பசங்க கிட்ட உனக்கு இன்னொரு கஷ்டம், இங்கே வந்து உட்காரு அப்படின்னு. இப்போ உங்கள் அம்மா அங்கேருந்து இப்போ அந்த ஆப்போசிட் சைடுக்கா நீங்கள் வந்து இப்போ வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க. தயவாங்க நல்லா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான். அப்புறம் பாட்டி, நாங்கள்லாம் இன்னைக்கு அந்த ஏரிக்கு போகலான்னு இருக்கிறோம். போங்கப்பா, எல்லாரும் போங்க. விவசாயம் ஒயன் மீவெல்லாம் வந்திருக்குது, எல்லாரும் போயிட்டு வாங்க சரியா, நம்ம நிலம் தான் அது. தெரியும் பாட்டி அப்படின்னு நீங்கள் அப்படியே தேவங்க பார்த்துக்கிட்டே சொல்கிறீங்க முறைச்சிக்கிட்டு. ஏன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இந்த காடு மலை அந்த மாதிரி போய் அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது. ஆனால் தேவங்க அவனுங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். ஐயோ ஏன் பொட்டி போகலாம், ஐயோ நல்லா வர முடியுது, மீவை கொட்டு வேணா போங்க அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்கு கண்ணாலே பேசிகிட்டு இருக்கிறீங்க. என்னப்பா பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, எல்லாரும் போங்க அப்படின்னு உங்கள் பாட்டி வந்து எல்லாரையும் அமுச்சு விட்டுடுறாங்க. இப்போ நீங்கள் இப்போ அந்த பின்னாடி அந்த ஏரி மாதிரி இருக்குது, பெரிய ஏரி, அங்கே ஃபுல்லாக தென்னை மரம் அப்படின்னு அப்படியே உங்கள் பாட்டினாலும் தான் அங்கே ஃபுல்லாக இருக்குது. பா வெயிட்டு கைதான் இவனுங்க அப்படின்னு நீங்கள் அங்கேயும் இங்கேயும் சுற்றி பார்த்துட்டு இருக்கீங்க. தேவங்க வந்து அந்த அப்படியே அந்த தண்ணியில் குதிச்சு நல்லா வித்தை காட்டிகிட்டு இருக்கிறான். ஷோ இவன் வேற வித்தை அப்படின்னு நீங்கள் அப்படியே அந்த கரையிலே நின்றுட்டு இருக்கிறீங்க. ஆக்சுவலாக மீவுக்கு வந்து தேவங்க மேலே கொஞ்சம் ஒரு க்ரஷ்ஷே, அது உங்களுக்கும் மியூவுக்கும் இருக்கிறது தேவங்களுக்கு கூட தெரியாது. தேவங்களுக்கு ஆனால் மியூவை பற்றி அவன் எதுவும் யோசிச்சது கிடையாது. இப்போ அப்படியே அந்த தண்ணியில் எல்லாரும் இருக்கிறாங்க, நிறைய குட்டி சின்ன சின்ன பசங்க, தேவங்க, ஜஸ்டின், லூக்கஸு, மியூ அப்படின்னு எல்லாரும் அங்கே இருக்கிறாங்க. நீங்கள் அப்படியே நின்றுட்டு இருக்கிறீங்க. ஏய் வயன், வா வயன் உள்ள, என்ன அங்கேயே நின்றுட்டு இருக்கிற? அதெல்லாம் முடியாது, நீங்கள் தான் அங்கே தவளை மாரி தத்தளிச்சிட்டு இருக்கிறீங்க, என்னாலும் முடியாது. ஏய் லூக்கஸா, நீ இந்த மாதிரி திருப்பியும் பேசிட்டு இரு, அவ்வளோதான் உனக்கு. ஏய் வையன், வா வையன் அப்படின்ட்டு இப்போ லூக்கஸ் உங்களுக்கு காலை பிடிச்சி இழுத்துடுறா. நீங்கள் தண்ணி உள்ளே விழுறீங்க. ஏய் நீச்சல் தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நீச்சல் தெரியாமல் அங்கே எகிரி இது பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஏதோ இப்போ அப்படியே கரைக்கு போயிடுறீங்க, மூச்சு வாங்குது உங்களுக்கு. தொடப்ப கட்டிங்களா லூக்கஸே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் செத்து போயிருப்பேன்டா நான். உடனே தேவங்க சொல்கிறான், ஐயோ ஐயன், என் மூச்சை அவனுக்கு குத்த காப்பாற்றிருப்போம் ஏன் அப்படின்னு. அப்படி தேவங்க சொன்ன உடனே நீங்கள் அப்படியே மியூ மூஞ்ச பார்க்குறீங்க. அப்படியே மூஞ்சே மாறிடுது. அவளுக்கு எங்கேருந்து வாய் வந்துச்சுன்னு தெரியல. நீ அதுக்கு தான் அவளுக்கு ஆள் இருக்கே. அச்சோ அப்படின்னு இப்போ மியூ அப்படி உங்களை பார்க்குறா. நீங்கள் அப்படி அடிப்பாவி எடி சொல்லு அப்படின்னு நீங்கள் அப்படி திரும்பி பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆளா என்ன ஆளு, என்ன வயன்? அதுவா, அது பெஸ்ட் ஃப்ரெண்டு ஊரில் இருக்கா, அதை பற்றி சொல்லிட்டா. ஓ அப்படியா, சரி ஒரு மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கிறேன் மியூ நீ. இல்லை தேங்க் இல்லை, ஷோ ஏதோ பண்ணிட்டு போங்க அப்படி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அந்த சைடு நீச்சல் வச்சுட்டு இருக்கிறான். இப்போ நீ அப்படியே உங்கள் கையெல்லாம் பார்க்குறீங்க, அப்படியே இந்த நீங்கள் போட்டுட்டு இந்த மோதிரம், தங்க மோதிரம் அதெல்லாம் அப்படியே இருக்குது, கொலுசு அது இதுன்னு. ஷோ இதை வேற தண்ணியில் போட்டு ஒரு மோதிரம் 1 கிராம் போனாலும் எங்கள் ஆத்தாக்காரி என்ன அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சுற்றி மாற்றி பார்க்குறீங்க. அவங்க ஒரு மரம் மாதிரி இருக்குது பெருசாக. சரி இந்த மரத்துக்கடியில் புதைச்சி வைப்போம், அதுக்கப்புறமா வந்து எடுத்துப்போம் அப்படின்னு நீங்கள் அப்படியே அந்த மரத்துக்கிட்ட போகிறீங்க. உடனே ஜஸ்டின் கத்துறான், ஏய் ஒயன், அந்த சைட்லாம் போகாதடி. ஏன்டா? ஷோ அங்கே உனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியுமா? அதெல்லாம் ஆகிட்டு போதுவா அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்கு அங்கே போகிறீங்க. ஜஸ்டின் வந்து இவன் வச்சா திருந்துவா அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு ஸ்விம்மிங் அடிச்சிட்டு இருக்கிறான். நீங்கள் பாட்டுக்கு அங்கே போயிட்டு அப்படியே குழி தோண்டி புதைக்கிறீங்க, எல்லா மோதிரத்தையும் எடுத்து அங்கே போடுறீங்க. அப்படியே உங்கள் கழுத்தில் இருக்கிற செயினையும் கழுட்டலான்னு பார்ப்பீங்க. இது என்ன கழுத்தோடு எங்கே நழுவிட்டு போகுது, அதெல்லாம் தேவையில்ல அப்படி சொல்லிட்டு உங்கள் கழுத்தில் இருக்கிற செயினை மட்டும் கழட்டல, அப்படியே மற்றது எல்லாத்தையும் கட்டி வச்சுருப்பீங்க, புதைச்சிருப்பீங்க. இப்போ அப்படியே நீங்கள் திருப்பியும் போய்ட்டு ஸ்விம்மிங் அடிச்சிட்டு இருக்கிறீங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இதோட முடிச்சுவோம் ப்ளீஸ், இதுக்கு மேலே என்னால் சொல்ல முடியல. ஓகே ரைட்டு, ரொம்ப ராத்திரி ஆயிடுச்சு, இதுக்கு மேலே வேணால் நிறுத்திப்போம். ஓகே உங்களுக்கு இது பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகே பாய், ஐ லவ் யூ ஆல்.